ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு கேட் சைட். இன்றைக்கி நம்ம மினியன் ரஷ்ல வந்து ஒரு புதுவிதமான ஒரு லெவல் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாங்க நம்மளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மினியன் ரஷ் கேம்குள்ளே வந்து போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ சாக்கர் தான் வந்து இப்போதைக்கு தற்போதைய ஸ்டேட்டஸில் வந்து இருக்கார். ஸோ இவரே நம்ம சூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து வேறு யாராவது வச்சு விளையாடலாமான்றதை வந்து பார்க்கலாம். ஓகே, வேறு யார் வச்சு வாக்கிங். ஓகே, என்னுடைய சாய்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வைக்கிங். ஸோ வைக்கிங் வந்து நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன, சரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கட்டுமே. இது என்ன அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்கனாக்கா மால் அட்மாஸ்பியர் தான். ஸோ அதுதான் வந்து நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ மாலில் தான் வந்து நம்ம இப்போ ஓடிட்டுருக்கோம். மாலில் நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்களோ ஸோ அதெல்லாமே வந்து இதில் பார்க்கலாம். இல்லை என்னென்னா, இப்போ இந்த வாக்கி டோக்கி மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அந்த வாக்கி டோக்கி தான் வந்து நம்ம இப்போ டோட்டலாக 10 கலெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து 1 கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 9 லெஃப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பனானாஸ் வந்து 46 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வந்து 2 வாக்கி டோக்கி வந்து கலெக்ட் பண்ணிவிட்டோம். மாலில் வந்து சென்டரில் நமக்கு அந்த ஃபவுண்டெயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஏகப்பட்ட அப்ஸ்டக்கல்ஸு, சைட்டில் வந்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஷாப்ஸு ஆக்சுவலாக வந்து பயங்கரமாக வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அட்மாஸ்பியர், மாலோடைய அட்மாஸ்பியர். பட் ஆனால் நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கீட்டிங் மாதிரி அந்த ஐஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஓடுறது தான் ரொம்பவே கஷ்டமாகுது. சுத்தமாக வந்து கண்ட்ரோலே இல்லாமல் வந்து இருக்குது. அதில் போயிட்டு தான் நம்ம அடிக்கடி மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. நடுவில் ஏகப்பட்ட அப்ஸ்டிக்கல்ஸ், அந்த என்ன சொல்கிறது, பேரிகார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ரோப் மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ சூப்பர். நம்ம வந்து பேசி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்பெஷல் மிஷன் ரூம், வாவ் சூப்பர். பேக் டு லேர். அடுத்தது வந்து நம்ம இதில் ஓட வைக்க போகிறது, ஐ திங்க் இது மால்ன்றதுனால நம்ம வந்து சேம் பர்சனே வந்து நம்ம வாக்கிங் அவரே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஃபென்டாஸ்டிக்காக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்கான். நமக்கு முன்னாடியே வந்து காரில் பல சில மினியன்ஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்காங்க பாருங்கள். கார்லேருந்து தூக்கி நம்மளை அப்படியே அழுக்காக போட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஓடுற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 வாக்கி டாக்கீஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டோட்டலாக 3 சூப்பர் பவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சூப்பர் பவர்ஸ் கேப்சர் பண்ணி தான் இருக்கிற வாக்கி டாக்கீஸ்லாம் வந்து நம்ம பயங்கரமாக வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஓடி ரொம்ப டயர்டாகிட்டோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து சூப்பர் பவர்ஸு. ஆக்சுவலாக சூப்பர் பவர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சைடில் இந்த லெஃப்ட் அந்த லெக் மாதிரி வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட பாருங்கள் சைடில் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் சூப்பர் பவர். ஸோ இந்த சூப்பர் பவர் நம்ம யூஸ் பண்ணோன்னாக்கா நம்ம இருக்கிற மின்னல் வேகம் மாதிரி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகலாம். நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி இருக்கிற என்னென்ன கலெக்ட் பண்ணுமோ டாஸ்க்கோ, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க அப்ஸ்டிக்கல்ஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சூப்பர் பவர் கிடைக்கல, எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணி நம்ம மட்டும் போயிட்டு இருக்கலாம். பட் இப்போ சூப்பர் பவர் யூஸ் பண்ணி ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நார்மலாக சூப்பர் அகெயின் நமக்கு 3rd டைம் வந்து சூப்பர் பவர் கிடச்சிச்சு. அட் த சேம் டைம் வந்து நம்ம இந்த மிஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பர் டப் டு கண்டினியூ பேக் டு லேர். இப்போ நம்ம வந்து ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். காயின்ஸ் ஜாக ஏகப்பட்ட ரிவார்ட்ஸு. ஓகே, டேப் டு கண்டினியூ இதெல்லாம் வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து 2 லெவல் முடிச்சதில் வைக்கிங் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அகெயின் நம்ம வந்து மால்குள்ளே தான் வந்து என்ட்ராக போகிறோம். கார்லேருந்து ஜாம் வாக்கிங், சூப்பர். ஓகே, கார்க்குள்ளே வந்து நம்ம கார்லேருந்து மால்குள்ளே வந்து என்ட்ராகிட்டோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினியன் ஏகப்பட்ட கிஃப்ட்டோடு வச்சிட்ருக்காரு. மாலில் அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா ஓகே நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்களா, இல்லை கிஃப்ட்ஸா என்ன இதுன்னு தெரியல. ஆனால் சைடில் இருக்க மினியன்ஸ்லாம் அப்படி தான் இது பண்ணுறாங்க. அது மட்டும் இங்கே பாருங்கள், அந்த மாலில் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ளீனர் மாதிரி வச்சு விட்டு நம்மளையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்காங்க. நமக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குமா, இல்லை இருக்கிற எல்லா சூப்பர் பவர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓடி போய் தான் வந்து இந்த வாக்கி டாக்கியை வந்து நம்ம ஓ மை காட் எடுத்தோன்னே இப்படியா 2 லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோமே, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே வாக்கி டாக்கி, ஓ மை காட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்னும் 33 வாக்கி டாக்கி. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டோன்னா நம்ம 10 12 இந்த மாதிரி வந்து கம்மியான நான் சொன்னோம் இல்லையா ஐஸ்,
ஓகே இதில் நம்ம எப்படி வந்து ஸ்மாஷ் ஆகிடுவோம், எனக்கா என்னோடய கண்ட்ரோல் மீறி வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஸ்மாஷ் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு அகைன் நம்ம என்ட்ரி ஆகக்குள்ளே நமக்கு வந்து ஐஸ் இல்லை, ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய அப்சக்கல்ஸ் எல்லாம் வச்சா நம்ம எப்படி அதுக்குள்ளே வந்து பூந்து போவோன்றது யோசிக்க மாட்டேன். நான் கரெக்டாக தானே போனேன், பட் ஆனால் என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே அகெயின் போவோம். எனக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளார ஸ்லைட் பண்ணி தான் வந்து போகலான்னு வந்து முன்னாடியே போனது. பட் ஆனால் என்னை தலையில் போட்டிருக்கேன். அந்த ஹெல்மெட் மேபி வந்து இடிச்சிருக்கலாம். நான் முன்னாடியே வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் ஸ்லைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். என்னுடைய மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மிஸ்டேக் எனக்கு இப்போ தான் வந்து புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே வந்து சூப்பர் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால நம்ம வந்து நிறைய கலெக்ட் பண்ண அந்த பண்ண வேண்டிய இந்த வாக்கி டாக்கீஸ் அப்போ வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னாக்கா வந்து நம்ம வந்து 10-12 வந்து கலெக்ட் பண்ணுற அந்த சமயத்தில் வந்து எல்லா பவர்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு மினியன் வந்து பேரிகார்ட் மேலே நின்றுட்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே இது வரைக்குமே வந்து நம்ம ஆக்சுவலி வந்து ரொம்ப கம்மியான வாக்கி டாக்கி தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா 27 கலெக்ட் பண்ணோம். ஹியூஜ் நம்பர் ஆக்சுவலி அது பார்க்க போனால். பட் ஆனால் எப்போது கலெக்ட் பண்ண போகிறோம், எப்போ இந்த லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல. பார்ப்போம். எனக்கா பார்த்திங்கன்னா சூப்பர் பவர்ஸ் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. நான் இதில் தான் அடிக்கடி வந்து மிஸ் ஆகுறேன். இதுலேயும் வந்து ஐஸ் ஸ்லோப்பில் தான் ஐஸில் வந்து நம்ம ஸ்லைட் ஆக்குள்ளே தான் வந்து மிஸ் பண்ணிடுறோம். அகெயின் வந்து நம்ம இந்த லெவலை எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுன்ற அந்த ஒரு டார்கெட்டில் தான் வந்து நான் ஓடிட்டுருக்கேன். ஓகே எனிவே பார்த்துக்கலாம் எப்படி நம்மளால் வந்து முடியுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அகெயின் ஜம்ப் பண்ணுவோம். நம்ம வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். ஓகே கைஸ் ஆல்வேஸ் சப்போர்ட் மீ. ஓகே மை காட் ஆக்சுவலி வந்து ஒரு வாக்கி டாக்கி சைடில் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து சடனாக ஆன் சைடு லெஃப்ட்டு ரைட்டு நம்மளால் போக முடியல. ஸோ அதனால தான் சென்டராக இருக்கிறதுனால நம்ம இப்போ யூஸ் மேலே பவர்ஸ்லாம் வச்சுருந்தேன். எப்படி நம்ம ஓடும்போது ஜம்ப் பண்ணி நம்ம வந்து கேப்சர் பண்ணுறது. இதோ ஒரு வாக்கி டாக்கி கிஃப்ட்டு அதையும் கலெக்ட் பண்ணிட்டோம். கிஃப்ட்டு நமக்கு வந்துச்சா இல்லை வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு டம்மியாக என்னன்றது தெரியல. இதோ ஒரு வாக்கி டாக்கி. ஓ மை காட் எப்படி உருண்டு போனாலுமே இதில் மட்டும் நான் அடிக்கடி வந்து இது பண்ணிடுறேன். இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்கன்னா குருஸ் நியூஸுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன சின்ன மைன்யூட் விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்சக்கல்ஸ் தானே, அதை வந்து இடித்து விழுந்தால் அதுலேருந்து என்ன வரும்ன்றதை யோசித்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பரில் குருஸ் நியூஸுன்னு போட்டு அப்படியெல்லாம் வந்து ஹெட்டிங் போட்டு டைட்டில் போட்டு எல்லாம் வந்து பக்காவாக வந்து யோசிச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் இந்த டிசைன்ஸ் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஓகே ராக்கெட்டில் போகலாம். எனக்கு ஓடி ஓடி ரொம்ப டயர்டாகிடுச்சு. ராக்கெட்டில் போனால் வாக்கி டாக்கிலாம் கிடைக்குமான்னு பார்க்கலாம். வா சூப்பர். ஆமாம் ராக்கெட்டில் போனாலும் வாக்கி டாக்கிலாம் கிடைக்குதுங்க. வெறும் பனானாஸ் மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் ராக்கெட்டில் போனாலும் நமக்கு வாக்கி டாக்கி வந்து கிடச்சிருக்கு. ஓ மை காட் திஸ் இஸ் மை டேஞ்சர். ஓ சூப்பர். இவன் ஓடி ரொம்ப டயர்டாகிட்டான். ஸோ இதனால இவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.